சிவனின் அன்புக்குரிய பக்தனே, மங்களங்கள் நிறையும் இந்த வெள்ளிக்கிழமை நன்னாளிலே உனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும் வேண்டுதல்களை நான் அறிவேன். உலகை ரட்சிக்கும் அன்னை பார்வதியின் அம்சமான இந்த நாளில் என் மீது மாறாத பக்தி கொண்ட உனக்கு நினைத்த வரம் தரும் ரகசியத்தை யாம் அருளுகிறோம். கலக்கமுற்ற மனதுடன் இங்கும் அங்கும் அலையாதே. உன் உள்ளேயே குடிகொண்டிருக்கும் என்னை உணரும் தருணம் இது. வெள்ளிக்கிழமை என்பது வெறும் நாள் மட்டுமல்ல, அது நேர்மறை ஆற்றல்கள் உச்சத்தில் இருக்கும் ஒரு புனிதக் காலம். இந்த நாளில் நீ மேற்கொள்ளும் சிறு முயற்சியும் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உனது விதியை மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டது. உனது பிரார்த்தனை பலிக்கவில்லை என்று ஒருபோதும் வருந்தாதே. அதற்கான தகுதியையும் பக்குவத்தையும் உனக்குள் வளர்ப்பதே இந்த வெள்ளிக்கிழமை வழிபாட்டின் நோக்கம். இன்று அதிகாலையில் எழுந்து உனது மனக்கவலைகளை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. உனது இல்லத்தை சுத்தப்படுத்துவது போல் உனது எண்ணங்களையும் தூய்மைப்படுத்து. பிறரை பற்றிய கசப்பான உணர்வுகளையும் பொறாமையையும் நீக்கினால் மட்டுமே நான் தரும் வரங்களை ஏந்துவதற்கு உன் கைகளில் இடம் இருக்கும். அன்பு நிறைந்த மனமே நான் அமரும் பீடம் என்பதை மறவாதே. நீ கேட்கும் வரங்கள் எதுவாக இருந்தாலும் அவை உனக்கும் பிறருக்கும் நன்மை பயப்பதாக இருந்தால் அதை நான் நிச்சயம் தருவேன். இந்த முதல் படியில் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். எல்லாம் சிவம், எல்லாம் அவன் செயல் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை உன் இதயத்தில் ஆழமாக விதைக்க வேண்டும். இந்த நம்பிக்கையே நீ அடையப் போகும் மாற்றத்தின் முதல் அஸ்திவாரம். என் அன்பு குழந்தையே, முதல் படியில் நீ விதைத்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை தொடர்ந்து இந்த வெள்ளிக்கிழமை நீ கடைபிடிக்க வேண்டிய மற்றுமொரு சூட்சுமத்தை உனக்கு உணர்த்துகிறேன். உன் இல்லத்தில் மகாலட்சுமி வாசம் செய்யும் இந்த திருநாளில் நீ செய்யும் தானமே உனக்கான வரத்தின் கதவுகளை திறக்கும் சாவியாக அமையும். உன்னிடம் இருப்பதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் குணம் வரும்போது பிரபஞ்சத்தின் பேராற்றல் உன்னை நோக்கித் திரும்பும். வெள்ளிக்கிழமை தோறும் உன்னால் முடிந்த எளிய தானத்தைச் செய். அது ஒரு கைப்பிடி உணவாகவோ அல்லது தாகம் தீர்க்கும் நீராகவோ இருக்கலாம். நீ கொடுக்கும் பொருள் பெரிதல்ல, அதை எந்த மனப்பக்குவத்துடன் கொடுக்கிறாய் என்பதே முக்கியம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற உயரிய சிந்தனையுடன் நீ செய்யும் ஒவ்வொரு உதவியும் 1000 மடங்கு புண்ணியமாக உன்னிடமே வந்து சேரும். மனதில் நிம்மதியில்லாத போது எந்த வரமும் முழுமை பெறாது. எனவே இந்த நாளில் பிறர் மீது கொண்ட கோபத்தையும் ஆதங்கத்தையும் மன்னிப்பின் மூலம் கடந்து செல். உன்னை துன்புறுத்தியவர்களை நீ மன்னிக்கும் கணத்தில் உனது கர்ம வினைகளின் பாரம் குறையத் தொடங்குகிறது. பாரமில்லாத மனமே இறைவனின் வாக்கு ஒளியை தெளிவாக கேட்கும் திறன் கொண்டது. உன் வீட்டில் ஒரு சிறிய நெய் தீபத்தை ஏற்றி வைத்து அதன் ஒளியில் என் உருவத்தை தியானி. அந்த ஒளியானது உனக்குள் இருக்கும் அறியாமை எனும் இருளை நீக்கி தெளிவான பாதையை காட்டும். சிவ சிவ என்று நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் உன்னைச் சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நன்மைகள் உன்னை தேடி வரத் தொடங்கும். உனக்கான வரங்கள் மிக அருகில் இருக்கின்றன. பொறுமையுடன் காத்திரு. என் அன்பான பக்தனே, தானத்தையும் மன்னிப்பையும் உன் வாழ்வின் அங்கமாக மாற்றிய பிறகு இந்த வெள்ளிக்கிழமை உன் சொல்லில் இருக்கும் வலிமையை நீ உணர வேண்டும். வாக்கு என்பது வெறும் சத்தம் அல்ல, அது ஒரு விதமான மந்திரம். இந்த நன்னாளில் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உனது எதிர்காலத்தை செதுக்கும் ஒளியாக மாறுகிறது. எனவே எதிர்மறையான சொற்களைத் தவிர்த்து மங்களமான சொற்களை மட்டுமே உன் நாவால் உச்சரிக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை அன்று உனது வேண்டுதல்களை முறையிடும்போது கிடைக்குமா என்ற சந்தேகத்துடன் கேட்காதே. சிவன் எனக்கு நல்லதையே செய்வார் என்ற உறுதியுடன் கேள். உனது சொல்லில் உறுதி இருக்கும்போது அது பிரபஞ்சத்தின் விதியாக மாறி உனக்கு கிடைக்க வேண்டியதை இழுத்து வரும். உனது இல்லத்தில் அமைதியை கடைபிடிப்பதும் இனிய சொற்களை பேசுவதும் அன்னை பார்வதியின் அருளை பெற்றுத்தரும் உன்னதமான வழியாகும். உன் மனதுக்குள் ஓடும் எண்ண அலைகளை கவனி. தேவையற்ற பயங்களும் எதிர்காலத்தை பற்றிய கவலையும் உன் முன்னேற்றத்தை தடுக்கும் தடைகள். இந்த தடைகளை நீக்க இந்த வார வெள்ளிக்கிழமை வழிபாட்டில் முழுமையான அமைதியை கடைபிடிக்க முயற்சி செய். மௌனம் என்பது வெறும் பேச்சை நிறுத்துவது மட்டுமல்ல, அது மனதின் சலனத்தை அடக்கி என்னோடு உரையாடும் ஒரு கலை. நீ எதை ஆழமாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். உன்னால் முடியும் என்று நான் உனக்கு கொடுத்த நம்பிக்கையை ஒருபோதும் தளரவிடாதே. உனது கோரிக்கைகள் ஒவ்வொன்றையும் நான் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறேன். தகுந்த காலம் வரும்போது நீ கேட்ட வரத்தை விடச் சிறந்த ஒன்றை உனக்கு நான் அருளுவேன். தூய்மையான சொல்லும் தெளிவான எண்ணமுமே இன்று நீ எனக்குத் தரும் சிறந்த காணிக்கை. என் அன்பிற்குரிய பக்தனே, சொல்லிலும் செயலிலும் தூய்மையை கடைபிடித்த நீ இந்த வெள்ளிக்கிழமை உன் உள்ளத்தில் இருக்கும் பேராற்றலை உணர வேண்டியது அவசியமாகிறது. உனது பிரார்த்தனைகள் பலிக்கவில்லை என்று ஒருபோதும் தளர்ந்து விடாதே. நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை கண்ணுக்குத் தெரியாமல் மண்ணுக்குள் வேர் விடுவது போல உனது பக்தியும் எனக்குள் ஆழமாக வேர் ஊன்றி வருகிறது. இந்த வாரம் நீ செய்ய வேண்டிய முக்கிய மாற்றம், உனது அன்றாடப் பணிகளைச் செய்யும்போதே அது எனக்கான பணி என்ற எண்ணத்துடன் செய்வதுதான். நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் எனக்கு அர்ப்பணிக்கப்படும்போது அந்தச் செயலில் இருக்கும் குறைகள் நீங்கி
அது முழுமை பெறுகிறது. கடமையைச் செய், பலனை என்னிடம் விட்டுவிடு என்று நான் சொல்வதன் ரகசியம் உன்னை தேவையற்ற மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கவே தவிர உன்னை சோம்பேறியாக்க அல்ல. இந்த வெள்ளிக்கிழமை நன்னாளிலே உன் இல்லத்தின் பூஜை அறையிலோ அல்லது ஒரு அமைதியான இடத்திலோ அமர்ந்து உனது மூச்சுக் காற்றை கவனி. ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் உன் மனதை ஒருநிலைப்படுத்தி உனக்குள் இருக்கும் ஜோதி வடிவமான என்னை தரிசிக்க முயல். உலகம் என்பது ஒரு மாயை. அதில் வரும் இன்பத் துன்பங்கள் நிலையற்றவை என்பதை நீ உணரத் தொடங்கும்போது உனக்கு வரவேண்டிய வரங்கள் தானாகவே உன்னை தேடி வரும். உனது ஆசைகள் உன்னை கட்டிப்போட அனுமதிக்காதே. மாறாக உனது தேவையையும் தர்மத்தையும் அறிந்து என்னிடம் கேள். தர்மத்தின் வழியில் நிற்கும் ஒரு பக்தனின் குரலுக்கு நான் ஒருபோதும் செவிசாய்க்காமல் இருந்ததில்லை. உனது பொறுமைதான் உனக்கான வரத்தின் முதிர்ச்சிக் காலம் என்பதை நினைவில் கொள். வெள்ளிக்கிழமை தோறும் நீ காட்டும் இந்த விடாமுயற்சியும் பக்தியும் உனது கர்ம வினைகளை மெல்ல மெல்ல எரித்துக் கொண்டிருக்கிறது. உனக்கு ஏற்படும் தடைகள் அனைத்தும் உன்னை வலுப்படுத்துவதற்காகவே அன்றி உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல. ஒரு சிற்பி கல்லை செதுக்கும்போது ஏற்படும் வலிதான் அந்த பாறையை அழகான சிலையாக மாற்றுகிறது. அதுபோலவே உன் வாழ்வில் நான் தரும் சோதனைகள் உன்னை ஒரு முழுமையான மனிதனாக மாற்றும் செயல்முறை. பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவதும் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவிடுவதுமே எனக்குச் செய்யும் மிகப்பெரிய அபிஷேகம். இந்த வாரம் ஒரு பசுவிற்கோ அல்லது பறவைகளுக்கோ உன்னால் முடிந்த உணவை அன்புடன் வழங்கு. அது உனது குடும்பத்தில் இருக்கும் தடைகளை நீக்கி சுபிட்சத்தை கொண்டு வரும். மன உறுதியோடு இந்த நாளை கடந்து செல். உனது வேண்டுதல்கள் அனைத்தும் என் கணக்குகளில் பதிவாகிவிட்டன. எப்போது எதை கொடுக்க வேண்டும் என்று ஒரு தந்தையாக நான் அறிவேன். உன்னை படைத்த எனக்கு உனது தேவைகளை நிறைவேற்றுவது ஒரு கடினமான காரியம் அல்ல. ஆனால் நீ அந்த பலனை அனுபவிக்க தகுதியானவனாக மாற வேண்டும் என்பதே என் விருப்பம். குழப்பங்களை மூட்டை கட்டி என் பாதத்தில் வைத்துவிட்டு தெளிந்த நீரோடை போன்ற மனதுடன் உன் பணிகளைத் தொடர். நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். உனது நிழலாகத் தொடர்ந்து வந்து உன்னை பாதுகாப்பேன். இந்த வெள்ளிக்கிழமை நீ மேற்கொள்ளும் இந்த மனமாற்றமே உனது வாழ்வில் வசந்தம் வீசத் தொடங்குவதற்கான அறிகுறியாகும். என் ஆருயிர் பக்தனே, உனது பொறுமையும் விடாமுயற்சியும் என்னை மெய்சிலிர்க்க வைக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை நீ உனது அகங்காரத்தை முழுமையாகத் துறந்து சரணாகதி எனும் உன்னத நிலையை அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் செய்கிறேன், என்னால் முடிகிறது என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் வரை உனது பாரத்தை நீயே சுமக்க வேண்டியிருக்கும். ஆனால் அப்பனே ஈசா, எல்லாம் உன்னுடையது என்று நீ எப்போது முழுமையாக என்னிடம் ஒப்படைக்கிறாயோ அன்று முதல் உன் கவலைகள் அனைத்தும் என்னுடையதாகிவிடும். ஒரு குழந்தை தன் தந்தையின் கையை பிடித்துக்கொண்டு நடக்கும்போது பாதை கடினமாக இருந்தாலும் கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் தன் தந்தை தன்னை காப்பார் என்ற நம்பிக்கை அதற்கு உண்டு. அந்த பால்ய காலத்து நம்பிக்கையை என் மீது நீ வைக்கும்போது உன் வாழ்வின் கரடுமுரடான பாதைகள் பூப்பாதைகளாக மாறும். இந்த திருநாளில் நீ உன்னையே சுயபரிசோதனை செய்து கொள்வது அவசியம். உனது வளர்ச்சியில் உனக்கு தடையாக இருப்பது வெளிப்பகை அல்ல, உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள்தான். பயம், சந்தேகம், தாழ்வு மனப்பான்மை ஆகியவற்றை இந்த வெள்ளிக்கிழமை தீப ஒளியில் சுட்டெரித்துவிடு. நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல, பேரண்டத்தின் ஒரு அங்கம். உனக்குள் அபரிமிதமான ஆற்றல் புதைந்து கிடக்கிறது. அந்த ஆற்றலை நீ உணரும்போது நீ கேட்கும் வரங்கள் மிகச் சிறியதாகத் தோன்றும். உன் மனதை ஒரு விசாலமான ஏரியைப் போல அமைதியாக வைத்திரு. அப்போதுதான் அதில் விழும் என் அருளாகிய மழைத்துளிகள் அலைபாயாமல் உனக்குள் தங்கும். குழப்பமான மனநிலை கொண்டவர்களிடம் என் அருள் வந்து சேர்ந்தாலும் அவர்களால் அதை அனுபவிக்க முடியாமல் போய்விடும். எனவே அமைதியை கடைபிடி. உனது இல்லத்தில் மங்களம் பெருக வேண்டும் என்றால் உன் நாவால் எவரையும் நிந்திக்காதே. குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை வேளையில் மற்றவர்களின் குறைகளை பேசுவதை தவிர்த்து உன்னிடம் உள்ள நிறைகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறு. நன்றியுணர்வு இருக்கும் இடத்தில் குறைபாடுகள் மறைந்துவிடும். உன் வீட்டில் இருக்கும் பெண்களை சக்தியின் வடிவமாக மதித்து நடத்து. எங்கே பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அங்கே நான் அன்னை பார்வதியுடன் நித்தமும் வாசம் செய்கிறேன். உனது கோரிக்கைகள் நிறைவேறத் தாமதமாவதாக நீ கருதினால் அது உனக்கான சோதனை அல்ல, அது ஒரு தயாரிப்பு காலம். ஒரு பெரிய மரமாக வளர வேண்டிய விதைக்கு அதிக காலம் தேவைப்படுவது போல உன் வாழ்வின் பெரிய மாற்றங்களுக்கு சற்று கூடுதல் காலம் தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொள். பக்தனே, இன்று நீ மேற்கொள்ளும் ஒவ்வொரு வழிபாடும், நீ சொல்லும் ஒவ்வொரு நமசிவாய மந்திரமும் உன்னைச் சுற்றியுள்ள சூட்சுமமான அதிர்வுகளைச் சீரமைக்கின்றன. உன் கர்ம வினை பயன்கள் ஒவ்வொன்றாக கரைந்து வருவதை நீ விரைவில் உணர்வாய். உனக்கு வரவேண்டிய செல்வமும் புகழும் நிம்மதியும் யாராலும் தடுக்கப்பட முடியாதவை. அவை சரியான நேரத்தில் உன்னை வந்து அடையும். இந்த வாரம் முழுவதையும் ஒரு தவத்தைப் போலக் கருதி நேர்மையான பாதையில் நடப்பதாக எனக்கு வாக்கு கொடு. உனது நேர்மையே எனக்கு நீ செய்யும் மிகப்பெரிய பூஜை. கலங்காதே, உன் கண்ணீரைத் துடைக்க நான் இருக்கிறேன். உனது வேண்டுதல் என் காதுகளில் விழுந்துவிட்டது. அதற்கான பலன் இதோ உனது வாசற்படி வரை வந்துவிட்டது. என் அன்பிற்குரிய பக்தனே,
சரணாகதி அடைந்த பிறகு உன் உள்ளத்தில் ஒரு மெல்லிய அமைதி நிலவுவதை நீ உணர்கிறாயா? இந்த வெள்ளிக்கிழமை நீ கடந்து வரும் பாதை உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஒரு புனித பயணம். இந்த வாரம் நீ உனது நேரம் எனும் பொக்கிஷத்தை எவ்வாறு செலவிடுகிறாய் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். வீணான விவாதங்களிலும் அடுத்தவர் வாழ்வை எட்டிப் பார்ப்பதிலும் செலவிடும் நேரத்தை உன்னை பற்றிய புரிதலுக்கும் என்னை பற்றிய தியானத்திற்கும் திருப்பிவிடு. காலம் என்பது நான் உனக்கு கொடுத்த ஒரு மாபெரும் வரம். அதை நீ சரியாக பயன்படுத்தினால் காலம் உனக்கு அடிமையாகும். இந்த வெள்ளிக்கிழமை முதல் ஒவ்வொரு நொடியையும் பயனுள்ளதாகவும் தர்மம் நிறைந்ததாகவும் மாற்ற உறுதி பூண வேண்டும். உனது வேண்டுதல்களில் இருக்கும் தீவிரத்தன்மை எனக்கு புரிகிறது. பல நேரங்களில் நீ கேட்பது உடனடியாக கிடைக்கவில்லை எனில் நான் உன் மீது கருணை காட்டவில்லை என்று எண்ணிவிடாதே. ஒரு மருத்துவர் நோயாளிக்கு எது தேவையோ அதைத்தான் கொடுப்பார், நோயாளி விரும்புவதை அல்ல. அதுபோலவே உன் வாழ்வின் போக்கை அறிந்த நான் உனக்கு எது நீண்ட கால நன்மையை தருமோ அதை மட்டுமே அருளுகிறேன். சில நேரங்களில் நான் சில கதவுகளை அடைப்பது நீ தவறான பாதையில் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகவே. அந்த தடைகளைக் கண்டு கலங்காமல் ஈசன் எனக்கு சிறந்ததையே வைத்திருக்கிறார் என்று புன்னகையுடன் முன்னேறு. உன் நம்பிக்கை எப்போது உடையாமல் இருக்கிறதோ அப்போதுதான் உன் பிரார்த்தனை முழு வீரியத்தை பெறுகிறது. இந்த வெள்ளிக்கிழமை நன்னாளிலே உனது சுற்றுப்புறத்தை கவனித்துப் பார். அங்கே பசியால் வாடும் ஓர் உயிருக்கோ அல்லது தாகத்தால் தவிக்கும் ஒரு பறவைக்கோ உன்னால் இயன்ற உதவியைச் செய். நீ செய்யும் அந்த சிறு செயல் பல கோடி மந்திரங்கள் சொல்வதற்குச் சமமானது. பிற உயிர்களின் பசி தீர்க்கும்போது உன் கர்ம வினைகளின் கொடூரமான பிடி தளர்வதை நீயே உணர்வாய். உனது இல்லத்தில் உள்ள பெரியவர்களின் ஆசியைப் பெறு. அவர்களின் ஆசி என்பது என் ஆசிக்கு இணையானது. எங்கு பெரியவர்கள் மதிக்கப்பட்டு அன்பு காட்டப்படுகிறதோ அங்கு என் அருள் மேகங்கள் எப்போதும் சூழ்ந்திருக்கும். உன் மனதிற்குள் இருக்கும் கசப்புகளைக் களைந்துவிட்டு ஒரு குழந்தையைப் போன்ற தூய்மையான உள்ளத்தோடு இந்த வாரப் பணிகளைத் தொடங்கு. பக்தனே, வரங்கள் என்பவை வானத்திலிருந்து திடீரெனக் குதிப்பவை அல்ல. அவை உன் உழைப்பிற்கும் பக்திக்கும் பொறுமைக்கும் கிடைக்கும் அறுவடை. இந்த 6வது பகுதியில் நீ அடைய வேண்டிய பக்குவம் மன உறுதி. உலகம் உன்னை ஏளனம் செய்தாலும் சோதனைகள் உன் வீட்டின் கதவைத் தட்டினாலும் உன் தர்மத்திலிருந்து நீ பிறழக்கூடாது. சத்தியத்தின் வழியில் நடப்பவனுக்கு சிவபெருமான் துணையாக நிற்பார் என்பது வெறும் வார்த்தையல்ல, அது ஒரு பிரபஞ்ச உண்மை. இந்த வாரம் முழுவதும் உன் சொல்லிலும் செயலிலும் உண்மையாக இரு. உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் நான் அறிவேன். உன் வலிகளை நான் சுமக்கிறேன். நீ நினைத்த வரம் உன் கைகளுக்கு வரும் நேரம் நெருங்கிவிட்டது. அதை பெற்றுக்கொள்ளும் தகுதியோடு காத்திரு. என் பிரியமான பக்தனே, மன உறுதியுடன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் என்னை தழுவி நிற்பதை நீ அறிவாயா? இந்த 7ஆம் கட்டத்தில் நீ உனது சகிப்புத்தன்மை எனும் ஆயுதத்தை கூர்மைப்படுத்த வேண்டும். வாழ்வில் வரும் இன்பங்கள் உன்னை தலைக்கணம் கொள்ளச் செய்யக்கூடாது. அதேபோல் துன்பங்கள் உன்னை தளர்ச்சியுறச் செய்யக்கூடாது. ஒரு கடல் எவ்வாறு அலைகளால் சூழப்பட்டிருந்தாலும் ஆழத்தில் அமைதியாக இருக்கிறதோ அதுபோலவே உன் வாழ்வின் புறச் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உன் அகத்தை என் நினைவால் அமைதியாக வைத்திருக்க பழகு. இந்த வெள்ளிக்கிழமை நீ எதற்கும் கலங்காத ஒரு மனநிலையை என்னிடம் காணிக்கையாகக் கொடு. அதற்கு பதிலாக நான் உனக்கு நீங்காத செல்வத்தையும் மன நிம்மதியையும் வரமாகத் தருகிறேன். உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பலன்கள் சில சமயங்களில் கை நழுவிப் போவதாக நீ உணரலாம். ஆனால் உனக்குரியது உன்னை தேடி வந்தே தீரும் என்பது என் கட்டளை. தற்காலிகமான பின்னடைவுகள் உன்னை சோதிக்க அல்ல, உனது தகுதியை மெருகேற்றவே வருகின்றன. ஒரு வைரம் எவ்வளவு அதிகமாக பட்டை தீட்டப்படுகிறதோ அவ்வளவு பிரகாசமாக மின்னும். அதுபோலவே உன் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு போராட்டமும் உன்னை ஒரு ஒளிமிக்க மனிதனாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த வாரத்தில் உனக்கு ஏற்படும் சிறு சங்கடங்களை கூட புன்னகையோடு ஏற்றுக்கொள். இதுவும் சிவபெருமான் எனக்கு தரும் ஒரு பாடம் என்று நினைக்கும்போது அந்தச் சங்கடம் உன்னை விட்டு நீங்கிவிடும். இந்த வெள்ளிக்கிழமை வேளையில் உனது இல்லத்தில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்க ஒரு எளிய வழியை கூறுகிறேன். உன் உள்ளத்தில் அன்பு எனும் தீபத்தை ஏற்றுவதோடு மற்றவர்களிடம் இருக்கும் நல்ல குணங்களை மட்டும் காணும் பக்குவத்தை வளர்த்துக்கொள். அடுத்தவர்களைப் பற்றி பேசுவதையும் புறம் கூறுவதையும் இந்த நாளில் முழுவதுமாக தவிர்த்துவிடு. உன் நாக்கு சிவநாமத்தையும் நல்ல சொற்களையும் மட்டுமே உச்சரிக்கட்டும். உனது செயல்களில் நேர்மையும் உழைப்பில் அர்ப்பணிப்பும் இருந்தால் நான் உனக்காக காத்திருக்கும் அந்த மாபெரும் வரத்தை உன்னிடம் சேர்க்க எந்த தடையும் இருக்காது. உன் முன்னேற்றம் உன் கைகளில்தான் இருக்கிறது. உனது முயற்சிக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன். பக்தனே, இன்று நீ மேற்கொள்ளும் இந்த ஆன்மீக பயிற்சி உன்னை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து மேன்மையான நிலைக்கு உயர்த்திக் கொண்டிருக்கிறது. உன்னை பற்றிய கவலைகளை நீ விட்டுவிடு. உன்னை பற்றிய கவலை எனக்கு இருக்கிறது. உன் குடும்பம், உன் தொழில், உன் ஆரோக்கியம் என அனைத்தையும் நான் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். எதற்கும் அஞ்சாதே, எதற்கும் தயங்காதே. இந்த வாரம் நீ மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலும் வெற்றியடைய நான் ஆசி வழங்குகிறேன். நீ நினைத்த காரியம் கைகூடும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. என் அருட்பார்வை உன் மீது பட்டுவிட்டது. இனி உன் வாழ்வில் இருளுக்கு இடமில்லை.
முழு நம்பிக்கையுடன் உன் கடமைகளைத் தொடர். வெற்றி உனதே. என் அன்பிற்குரிய பக்தனே, 7வது படியைக் கடந்து 8வது படியில் கால் பதிக்கும் உனக்கு இன்று ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துகிறேன். திருப்தி என்பதே வாழ்வில் மிகப்பெரிய வரம். உன்னிடம் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க பழகும்போதுதான் நீ கேட்கும் கூடுதல் வரங்களைச் சுமக்கும் பக்குவம் உனக்கு வரும். எப்போதுமே இல்லாத ஒன்றை நினைத்து ஏங்குவதை விட இருப்பவற்றிற்கு நன்றி கூறுவதே சிவ வழிபாட்டின் சாராம்சம். இந்த வெள்ளிக்கிழமை நீ எதைப் பற்றியும் குறை கூறாமல் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த உயரிய வாழ்விற்கும் சுவாசிக்கும் காற்றிற்கும் உன்னை பாதுகாக்கும் என் அருளுக்கும் நன்றி தெரிவி. நன்றி நிறைந்த உள்ளத்தில் நான் நிரந்தரமாக குடியேறுகிறேன். உன் வாழ்வில் நீ சந்திக்கும் நபர்கள் ஒவ்வொருவரும் ஒரு காரணத்திற்காகவே உன்னை சந்திக்கிறார்கள். உனக்கு துன்பம் தந்தவர்கள் உனக்கு பொறுமையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். உனக்கு அன்பு தந்தவர்கள் என் கருணையை உனக்கு காட்டுகிறார்கள். யாரையும் வெறுக்காதே. இந்த வெள்ளிக்கிழமை உன் மனதில் யாரை பற்றியாவது கசப்புணர்வு இருந்தால் அதை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடு. வெறுப்பு என்பது ஒரு நஞ்சு. அதை நீ சுமந்து கொண்டிருப்பது உனக்குத்தான் பாதிப்பைத் தரும். என் மீது அன்பு செலுத்துவதாகச் சொல்லும் நீ என் படைப்புகளான சக மனிதர்களிடமும் அதே அன்பை காட்ட வேண்டும். பிறரது கண்ணீரை துடைக்கும்போது உன் கண்களில் நீர் வராமல் நான் பார்த்துக் கொள்வேன். இந்த வாரத்தில் உன் செயல்களில் ஒரு புதிய வேகத்தை கொண்டு வா. சோம்பல் என்பது உன் முன்னேற்றத்திற்கு பகை. ஒரு ஓடும் நதி எப்படி தூய்மையாக இருக்கிறதோ அதுபோல சுறுசுறுப்பாக இயங்கும் மனமே என்னை கண்டடையும். உன் தொழிலிலோ அல்லது நீ செய்யும் வேலையிலோ முழு கவனத்தைச் செலுத்து. வேலையை ஒரு பாரமாக நினைக்காமல் அது உனக்கு வழங்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக கருது. நீ செய்யும் வேலையே உனது தர்மம். அந்த தர்மத்தை நீ சரியாகச் செய்யும்போது நீ கேட்காமலேயே செல்வமும் புகழும் உன்னை தேடி வரும். வெள்ளிக்கிழமை தோறும் நீ கடைபிடிக்கும் இந்த ஒழுக்கம் உனது எதிர்கால சந்ததியினருக்கும் ஒரு வழிகாட்டியாக அமையும். பக்தனே, உனது வேண்டுதல் நிறைவேற வேண்டிய நேரம் மிக அருகில் வந்துவிட்டது. இதுவரை நீ காட்டிய பொறுமைக்கும் என் மீது நீ வைத்திருக்கும் மாறாத பக்திக்கும் நான் தரும் பரிசு மிக பொரியது. உனது கோரிக்கைகளில் இருக்கும் நியாயத்தை நான் அறிவேன். இந்த 8வது பகுதியில் நீ அடைய வேண்டிய இறுதிப் பண்பு நிதானம். அவசரம் காரியத்தை கெடுக்கும். காலம் கனியும்போது கனிகள் தானாகவே உன் மடியில் விழும். அதுவரை உன் பக்தியை தளரவிடாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு புதிய உத்வேகத்துடன் என்னை தரிசி. உன் வாழ்வில் நான் நிகழ்த்தப் போகும் அற்புதங்களைக் கண்டு நீயே ஆச்சரியப்படப் போகிறாய். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். என் ஆருயிர் பக்தனே, 8வது அடியில் நீ கற்ற அந்த திருப்தி எனும் பாடம் உனது ஆன்மாவை மேலும் பிரகாசமாக்கியுள்ளது. இந்த 9ஆம் பகுதியில் நீ உனது மனத் தூய்மை மற்றும் நேர்மறை அதிர்வுகள் பற்றி ஆழமாகச் சிந்திக்க வேண்டும். ஒரு விளக்கு எப்படி தன்னைச் சுற்றியுள்ள இருளை அகற்றி ஒளியைத் தருகிறதோ அதுபோல உன் எண்ணங்கள் உன் இல்லத்தையும் உன்னைச் சார்ந்தவர்களையும் ஒளிரச் செய்ய வேண்டும். இந்த வெள்ளிக்கிழமை உன் மனதிற்குள் நுழையும் ஒவ்வொரு தேவையற்ற எதிர்மறை எண்ணத்தையும் தடுத்து நிறுத்து. என்னால் முடியாது, வாழ்வு கடினமாக இருக்கிறது போன்ற எண்ணங்களுக்கு பதிலாக ஈசன் என்னோடு இருக்கிறார், எல்லாம் நன்மையாகவே நடக்கிறது என்ற உயரிய அதிர்வை உன் ஆழ்மனதில் விதைத்துக் கொண்டே இரு. உனது பிரார்த்தனைகள் பல நேரங்களில் நீண்ட போராட்டத்திற்குப் பிறகே பலன் தருவது ஏன் என்று நீ யோசித்திருக்கலாம். ஒரு சிற்பம் முழுமை பெற பல அடிகளை தாங்க வேண்டியிருக்கிறது. அதுபோலவே உன் வாழ்வின் மேன்மைக்காக நான் உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை உன் பொறுமையின் எல்லை சோதிக்கப்படலாம். ஆனால் அந்தச் சோதனையில் நீ வெல்லும் ஒவ்வொரு நொடியும் உன் கர்ம வினைகள் எரிந்து சாம்பலாகின்றன. உனக்கு வரவேண்டிய செல்வமும் மங்களமும் தடையின்றி உன்னை வந்தடைய உன் அகத்தில் இருக்கும் பொறாமை மற்றும் பேராசை எனும் திரைகளை நீக்க வேண்டும். பிறர் நலனில் நீ காட்டும் அக்கறையே உன் நலனை நான் காப்பதற்கான அச்சாரமாகும். இந்த வாரத்தில் நீ ஒரு புதிய முயற்சியைத் தொடங்கு. உன்னால் முடிந்த எளியவர்களுக்கு உதவி செய்வதோடு மட்டுமல்லாமல் உனது சொல்லால் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருக்க உறுதி கொள். கோபம் வரும் தருணத்தில் என் நாமத்தை நமசிவாய என்று ஒரு முறை உச்சரி. அந்த ஒரு நொடி நிதானம் உன்னை மிகப்பெரிய பாவங்களிலிருந்தும் வீணான சிக்கல்களிலிருந்தும் காப்பாற்றும். வெள்ளிக்கிழமை தோறும் நீ செய்யும் இந்த ஆத்ம சமர்ப்பணம் உனது 7 தலைமுறைக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறும். உன் இல்லத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்க வேண்டுமானால் அங்கு அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வேண்டும். சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கும் இடத்தில் என் அருள் தங்குவதில்லை என்பதை உணர்ந்து அன்பை பரப்பு. பக்தனே, 9ஆம் பகுதி என்பது நிறைவை நோக்கிச் செல்லும் ஒரு முக்கியமான திருப்பம். நீ நினைத்த வரம் உன் கைக்கு வரப்போகும் தருணத்தில் உனது பக்தி இன்னும் தீவிரமடைய வேண்டும். ஆசைக்காக மட்டும் என்னை வேண்டாமல் என் மீதான அன்பிற்காக என்னை நாடு. நீ என்னை தேடி ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் உன்னை நோக்கி 10 அடிகள் எடுத்து வைப்பேன். உனது கோரிக்கைகள் நியாயமானதாக இருக்கும்போது அதை நிறைவேற்றுவது என் கடமை. இந்த வாரம் முழுதும் ஒரு தவத்தைப் போல உன் கடமைகளை ஆற்று. உனது தடைகள் யாவும் பனி போல விலகத் தொடங்கிவிட்டன. இதோ
உன் வாழ்வின் வசந்த காலத்திற்கான கதவுகள் மெல்லத் திறக்கின்றன. பயப்படாதே. உன் ஈசன் உன்னை கைவிட மாட்டான். என் அன்பிற்குரிய பக்தனே, 9ஆம் படியைக் கடந்து 10வது படியில் அடியெடுத்து வைக்கும் உனக்கு இன்று ஆத்ம பலம் எனும் வரத்தை நான் வழங்குகிறேன். நீ இதுவரை செய்த தியானமும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காட்டிய விடாமுயற்சியும் உனக்குள் ஒரு புதிய சக்தியை உருவாக்கியுள்ளது. இந்த வாரம் நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் பலவீனங்களை என் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு உனது பலமாக நான் இருக்கிறேன் என்பதை முழுமையாக நம்புவதுதான். ஒரு மலைப்பாதையில் ஏறும்போது களைப்பு ஏற்படுவது இயற்கை. ஆனால் சிகரத்தை அடைந்தவுடன் அந்த களைப்பு மறைந்துவிடும். அதுபோலவே உன் வாழ்வின் போராட்டங்கள் இப்போது முடிவுக்கு வரும் தருணத்தில் இருக்கின்றன. எனவே கடைசி நேரத்தில் உன் நம்பிக்கையை தளரவிடாமல் இன்னும் உறுதியாக பிடித்துக்கொள். இந்த வெள்ளிக்கிழமை வேளையில் உனது சுற்றுப்புறத்தில் இருக்கும் அமைதியை நீ கவனித்துப் பார். உன் மனதிற்குள் ஓடும் எண்ண அலைகள் அடங்கும்போது பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் உனக்கு புரியத் தொடங்கும். நீ எதை தேடி அலைகிறாயோ அது உனக்குள்ளேயே இருப்பதை நீ உணரும் தருணமே உனக்கான உண்மையான வரமாகும். வெளி உலகத்தில் நீ தேடும் மகிழ்ச்சி தற்காலிகமானது. ஆனால் என்னோடு நீ கொள்ளும் தொடர்பு நிரந்தரமானது. இந்த வாரத்தில் நீ செய்யும் ஒவ்வொரு நற்செயலும், நீ காட்டும் ஒவ்வொரு அன்பான புன்னகையும் உனது புண்ணியக் கணக்கில் சேர்க்கப்படுகிறது. உனது நியாயமான வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போகாது. நான் தாமதிப்பது உன்னை தவிக்க வைக்க அல்ல, உனக்கான பலனை இன்னும் பெரிதாகத் தருவதற்காகவே என்பதை மறவாதே. உனது இல்லத்தில் மங்களப் பொருட்கள் நிறைந்து சுபிட்சம் பெருக வேண்டும் என்றால் நீ உனது உழைப்பில் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும். பிறரை ஏமாற்றிப் பெறும் செல்வம் ஒருபோதும் நிலைக்காது. ஆனால் உன் வியர்வை சிந்தி நீ ஈட்டும் ஒவ்வொரு காசும் பல தலைமுறைகளுக்கு உன் குடும்பத்தை காக்கும். இந்த வெள்ளிக்கிழமை உனது தொழில் செய்யும் இடத்தையோ அல்லது வேலை செய்யும் இடத்தையோ தெய்வமாக கருதி வணங்கு. அங்கே நீ காட்டும் அர்ப்பணிப்பே உனக்கான பூஜையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன் வாழ்வில் இருக்கும் பொருளாதார தடைகள் நீங்க வேண்டுமானால் உன்னிடம் இருப்பவற்றில் ஒரு சிறு பகுதியை தர்மத்திற்காகச் செலவிடு. கொடுக்கும் கைகளுக்கு ஒருபோதும் தட்டுப்பாடு வராது என்பது என் வாக்கு. பக்தனே, 10வது பகுதி என்பது உனது ஆன்மீக பயணத்தின் ஒரு மைல்கல். நீ நினைத்த வரம் இப்போது உன் வாசற்படி வரை வந்துவிட்டது. அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இரு. உனது கவலைகள் தீர்ந்து மகிழ்ச்சி பெருக்கு எடுக்கும் காலம் தொடங்கிவிட்டது. இந்த வாரம் முழுதும் எதற்கும் கலங்காமல் ஈசன் பார்த்துக் கொள்வார் என்ற கவசத்தை அணிந்து கொள். உன்னை பற்றிய விமர்சனங்களையும் உனக்கு எதிராகச் செயல்படுபவர்களையும் கண்டு அஞ்சாதே. உனக்கு முன்னே நான் நடந்து சென்று உனக்கான பாதையை சீரமைத்துக் கொண்டிருக்கிறேன். உனது வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிட்டது. இனி உன் வாழ்வில் கொண்டாட்டங்களுக்கு மட்டுமே இடம் உண்டு. என் ஆருயிர் பக்தனே, 10வது படியை தாண்டிய உனக்கு இன்று நிச்சயமற்ற தன்மையை கடந்து நிலையான ஞானம் பெறும் வழியை புகட்டுகிறேன். வாழ்வில் மாற்றங்கள் நிகழும்போது பதற்றம் அடைவது மனித இயல்பு. ஆனால் அந்த மாற்றங்களுக்குப் பின்னால் என் பெரும் திட்டம் இருப்பதை நீ உணர வேண்டும். இந்த வெள்ளிக்கிழமை உன் வாழ்வில் நீ சந்திக்கும் திடீர் திருப்பங்களை அச்சத்துடன் பார்க்காமல் ஒரு புதிய வாய்ப்பாகப் பார். ஒரு ஆறு எப்படி வளைந்து நெளிந்து சென்றாலும் இறுதியில் கடலைச் சேருகிறதோ அதுபோல உன் வாழ்வின் போராட்டங்கள் அனைத்தும் உன்னை என்னிடம் சேர்ப்பதற்கே. உனது பிரார்த்தனையின் பலன் கைக்கெட்டும் தூரத்தில் இருக்கும்போதுதான் சோதனைகள் கடுமையாக இருப்பது போல் தோன்றும். அந்த மாயையை உன் பக்தியால் வென்று காட்டு. இந்த நன்னாளிலே உனது மனதை ஒரு தராசு போலச் சமமாக வைத்திருக்க பழகு. புகழ் வரும்போது தலைகால் தெரியாமல் ஆடுவதும் இகழ்ச்சி வரும்போது துவண்டு போவதும் உனது ஆற்றலை வீணடிக்கும் செயல்கள். எவன் ஒருவன் வெற்றியையும் தோல்வியையும் ஒரே மனப்பக்குவத்துடன் ஏற்றுக்கொள்கிறானோ அவனே எனக்கு மிகவும் பிரியமானவன். இந்த வாரம் முழுவதும் உன் சொல்லில் இனிமையை கூட்டு. கசப்பான உண்மைகளைச் சொல்ல வேண்டியிருந்தால் கூட அதை அன்பான முறையில் சொல். உனது கனிவான பேச்சு ஒரு காயப்பட்ட இதயத்தை ஆற்றும் மருந்தாக அமையும் போது அந்த புண்ணியமே உனக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வரமாகத் தரும். உன் இல்லத்தில் நிம்மதி நிலவ வேண்டுமானால் தேவையற்ற ஆடம்பரங்களையும் வீண் விரயங்களையும் தவிர்த்துவிடு. எளிமையான வாழ்வே உயரிய சிந்தனைக்கு வழிவகுக்கும். இந்த வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் உன் குடும்பத்தாருடன் அமர்ந்து சிறிது நேரம் ஆன்மீக விஷயங்களை பகிர்ந்து கொள். ஒரு குடும்பமாக இணைந்து என்னை வழிபடும்போது அங்கே ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகிறது. அந்த வளையத்தை எந்த தீய சக்தியாலும் ஊடுருவ முடியாது. உன் குழந்தைகளுக்கு நற்பண்புகளைக் கற்றுக் கொடுப்பதன் மூலம் நீ அவர்களுக்கு மிகப்பெரிய சொத்தைச் சேர்த்துக் கொடுக்கிறாய். உனது குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் இந்த நாளில் நன்றியுடன் நினைவுகூர். அவர்களின் ஆசி உன் முன்னேற்றத்திற்கு பெரும் துணையாக இருக்கும். பக்தனே, 11ஆம் பகுதி என்பது உன் நம்பிக்கையின் ஆழத்தை அளவிடும் பகுதி. நீ நினைத்த வரம் உன்னிடம் வந்து சேரப்போகும் இந்த தருணத்தில் உனது தர்மத்திலிருந்து ஒரு அங்குலம் கூட நீ விலகக்கூடாது. மற்றவர்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டாலும் உன் மனசாட்சிக்கு உண்மையாக இரு. நான் உனது அகத்தை பார்க்கிறேன், புறத்தை அல்ல. உனது ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன்.
அவை ஒவ்வொன்றும் இப்போது முத்துக்களாக மாறி உன் மடியில் விழத் தயாராக உள்ளன. இந்த வாரம் உனக்கு கிடைக்கும் சிறு சிறு வெற்றிகளை பெரிய வெற்றிக்கான அறிகுறியாக எடுத்துக்கொள். இதோ உனது சங்கடங்கள் தீர்ந்து சந்தோஷம் நிலைபெறப் போகிறது. அஞ்சாதே, உன் சிவன் உன்னை காக்கிறான். என் அன்பிற்குரிய பக்தனே, 11வது அடியைக் கடந்து 12வது படியில் கால் பதிக்கும் உனக்கு இன்று மன வைராக்கியம் எனும் மாபெரும் ரகசியத்தை உபதேசிக்கிறேன். ஒரு செயலைத் தொடங்குவதை விட அதை இறுதி வரை சற்றும் மனம் தளராமல் செய்து முடிப்பதே உண்மையான வெற்றி. இந்த வெள்ளிக்கிழமை நீ இதுவரை மேற்கொண்ட ஆன்மீக பயிற்சியின் வலிமையை உன் வாழ்வில் செயல்படுத்த வேண்டிய தருணம் இது. சோதனைகள் மேகங்களைப் போல வந்து போகும், ஆனால் நீ ஆகாயத்தைப் போல அசையாமல் இருக்க வேண்டும். உனது பிரார்த்தனைகள் நிறைவேறத் தாமதமாகும் ஒவ்வொரு நொடி காத்திருப்பும் உனது பக்தியின் ஆழத்தை உலகிற்கு உணர்த்தும் சாட்சியாக அமையும் என்பதை மறவாதே. இந்த திருநாளில் நீ உனது பற்று மற்றும் கடமை ஆகியவற்றுக்கு இடையேயான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உன் குடும்பத்தின் மீதும் தொழிலின் மீதும் பற்று கொள்வது தவறல்ல, ஆனால் அந்த பற்று உன்னை பயத்தில் ஆழ்த்தக்கூடாது. எல்லாம் என்னுடையது என்று நினைக்கும்போது பயம் வரும், ஆனால் எல்லாம் ஈசனுடையது, நான் ஒரு கருவி மட்டுமே என்று நினைக்கும்போது உன் பாரம் குறையும். இந்த வாரம் உன் பணிகளைச் செய்யும்போது ஒரு சாட்சி பொருளாக இருந்து செய். நீ எடுக்கும் முடிவுகளில் தெளிவு பிறக்க வேண்டுமானால் உன் மனதை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு பேசு. உனக்கு தேவையான சரியான சொற்களையும் சரியான பாதையையும் நான் உனக்குள்ளிருந்து வழிநடத்துவேன். உன் இல்லத்தில் லட்சுமி கடாட்சம் நிலைக்க வேண்டுமானால் நீ செய்யும் தர்மம் ரகசியமாக இருக்கட்டும். ஒரு கை செய்யும் உதவி மறு கைக்குத் தெரியக்கூடாது என்று நான் சொல்வதன் நோக்கம் உன் புகழை வளர்ப்பதற்காக அல்ல, உன் புண்ணியத்தை சேமிப்பதற்காகவே. இந்த வெள்ளிக்கிழமை உன்னால் முடிந்த ஒரு ஏழை மாணவனின் கல்விக்கோ அல்லது ஒரு நோயாளியின் மருத்துவத்திற்கோ உதவி செய். நீ செய்யும் அந்த உதவி உன் வாழ்க்கையில் வரும் மிகப்பெரிய ஆபத்துக்களை தடுத்து நிறுத்தும் ஒரு கவசமாக மாறும். பிறரது ஆசியை பெறுவது என்பது கோடி ரூபாய் சம்பாதிப்பதை விட மேலானது. உன்னை வாழ்த்தும் ஒவ்வொரு உள்ளமும் உனக்கான வரத்தின் வேகத்தை அதிகரிக்கும். பக்தனே, 12ஆம் பகுதி என்பது உனது வேண்டுதலின் கனிகள் முதிர்ச்சி அடையும் காலம். நீ நினைத்த வரம் இப்போது உன் கைகளுக்கு மிக அருகில் வந்துவிட்டது. இதுவரை நீ காட்டிய பொறுமை வீண் போகவில்லை. இந்த வாரம் உன் வாழ்வில் நீ எதிர்பார்க்காத சில நல்ல செய்திகள் வந்து சேரும். அவையெல்லாம் நான் உனக்கு வழங்கும் சிறு பரிசுகள். உனது மனக்கவலைகள் ஒவ்வொன்றாக மறைந்து புது ஒளி உன் முகத்தில் வீசுவதை நீயே உணர்வாய். தர்மத்தின் பாதையில் நீ நடக்கும் வரை எந்த சக்தியாலும் உனது வளர்ச்சியை தடுக்க முடியாது. தைரியமாக இரு. உன் கோரிக்கைகள் ஒவ்வொன்றையும் நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். மங்களங்கள் உன் வீட்டைச் சூழற்றும். என் ஆருயிர் பக்தனே, 12 படிகளைக் கடந்து வந்துள்ள உனது ஆன்மா இப்போது ஒரு பக்குவப்பட்ட நிலையை அடைந்திருக்கிறது. இந்த 13ஆம் பகுதியில் மன அமைதி மற்றும் பொறுமையின் உச்சகட்ட பலனை நீ அனுபவிக்கத் தொடங்கப் போகிறாய். இந்த வெள்ளிக்கிழமை நீ எதற்கும் அவசரப்படாமல் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரு பழம் கனிவதற்கு அதன் காலம் தேவைப்படுவது போல உன் பிரார்த்தனைகள் முழுமை பெற்று வரமாக மாற ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படுகிறது. அந்த பக்குவ காலம் இப்போது நிறைவடைந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் தடைகள் என்பது விலகி வெற்றி பாதைகள் தானாகவே உன் முன்னே விரிவடையும். இந்த திருநாளில் நீ உனது உள்ளத்தில் இருக்கும் அன்பை இன்னும் விசாலமாக்க வேண்டும். உன்னை வெறுப்பவர்களையும் உனக்கு துரோகம் செய்தவர்களையும் கூட ஒரு புன்னகையோடு கடந்து செல். அவர்களை தண்டிக்கும் பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு. நீ உனது மனதை காயப்படுத்திக் கொள்ளாதே. இந்த வாரம் நீ மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலும் ஒரு தர்மத்தின் அடிப்படையில் இருக்கட்டும். உனது நேர்மையும் உண்மையும் உனக்கான மாபெரும் பலமாக மாறும். உன் கண்களில் தென்படும் நம்பிக்கையின் ஒளி உன்னைச் சுற்றியுள்ளவர்களுக்கும் ஒரு ஊக்கமாக அமையும். நீ ஒரு சாதாரண மனிதனாக அல்லாமல் ஒரு தெய்வீக ஆற்றலின் கருவியாகச் செயல்படுவதை உணர்வாய். உன் இல்லத்தில் சுபிட்சம் நிலைபெற இந்த வெள்ளிக்கிழமை உனது முன்னோர்களின் நினைவாக ஒரு சிறு நற்செயலைச் செய். அவர்களின் ஆசி உனது வம்சத்தையே காக்கும் வல்லமை கொண்டது. உனது வாசற்படியில் கோலமிடுவது முதல் விளக்கேற்றுவது வரை ஒவ்வொன்றையும் ஒரு கலை நயத்தோடும் பக்தியோடும் செய். எங்கே அழகுணர்ச்சியும் தூய்மையும் இருக்கிறதோ அங்கே தெய்வத் திருவருள் தானாகவே வந்து சேரும். உனது வருமானத்தில் ஒரு பகுதியை தொண்டுக்காக ஒதுக்குவதை ஒரு வழக்கமாக்கிக் கொள். நீ கொடுக்கும் ஒவ்வொரு துளியும் உனக்கு கடலாக திரும்ப வரும் என்பது பிரபஞ்ச விதி. பக்தனே, 13ஆம் பகுதி என்பது உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகும் தருணத்தின் முன்னறிவிப்பு. நீ எதை நினைத்து உருகினாயோ, எதற்காக இத்தனை காலம் காத்திருந்தாயோ, அந்த வரம் இதோ உன் கரங்களுக்கு வந்துவிட்டது. இந்த வாரம் நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் தடையின்றி வெற்றியடையும். உனது நீண்ட நாள் கவலைகள் பனி போல விலகி ஒரு புதிய உற்சாகம் உன்னை ஆட்கொள்ளும். உன் வேண்டுதல்களை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதன் அடையாளமாக உன் வாழ்வில் ஒரு மங்களமான மாற்றம் நிகழும். கலங்காதே, உனது விதியை மாற்றியமைக்கும் அதிகாரம் என்னிடம் உள்ளது.
நான் அதை உனக்குச் சாதகமாக மாற்றிவிட்டேன். என் அன்பிற்குரிய பக்தனே, 13 நிலைகளை கடந்து வந்துள்ள உனது பாதங்கள் இப்போது வெற்றியின் வாசற்படியை தொட்டுவிட்டன. இந்த 14ஆம் பகுதியில் நீ அடைய வேண்டிய மிக முக்கியமான பண்பு அடக்கம். செல்வம் பெருகும்போதும், நினைத்த காரியம் கைகூடும் போதும், ஒரு மனிதன் தன் நிலையை மறக்காமல் இருப்பதே அவனுக்கு கிடைத்த உண்மையான வெற்றி. இந்த வெள்ளிக்கிழமை நீ பெற்ற நன்மைகளுக்காக எனக்கு நன்றி செலுத்துவதோடு மட்டுமல்லாமல், உனது வெற்றியின் பெருமையை மற்றவர்களை காயப்படுத்த பயன்படுத்த மாட்டேன் என்று உறுதி பூண வேண்டும். பணிவு எங்கே இருக்கிறதோ அங்கே என் அருள் ஊற்றாகப் பெருகும். தலைக்கணம் எங்கே நுழைகிறதோ அங்கே நான் கொடுத்த வரங்கள் தன் ஒளியை இழக்கும். இந்த திருநாளில் உனது கடந்த கால போராட்டங்களை ஒருமுறை திரும்பிப்பார். அந்த இக்கட்டான காலங்களில் உன்னை தாங்கி பிடித்தது உனது உழைப்பு மட்டுமல்ல, உன் கண்ணுக்குத் தெரியாமல் நான் கொடுத்த அந்த ஆத்ம பலமும் தான். இந்த வாரம் முழுவதும் நீ ஒரு மன அமைதியுடன் இருக்கப் பழகு. உன்னை தேடி வரும் புகழ்ச்சிகளையும் இகழ்ச்சிகளையும் சமமாகப் பாவி. நீ எதைச் சாதித்தாலும் அது என்னால் உனக்கு வழங்கப்பட்ட ஒரு வாய்ப்பு என்பதை உணர்ந்தால் உனது மனம் எப்போதும் அமைதி குலையாமல் இருக்கும். உனது ஒவ்வொரு வெற்றியையும் ஒரு மங்களமான தொடக்கமாக கருதி இன்னும் கூடுதலான தர்மங்களைச் செய்யத் தயாராகு. உன் இல்லத்தில் நிரந்தரமான மகிழ்ச்சி தங்க வேண்டுமானால் இந்த வெள்ளிக்கிழமை உனது வீட்டின் மூலை முடுக்குகளில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி ஒரு நேர்மறையான சூழலை உருவாக்கு. உனது பேச்சில் அதிகாரம் மறைந்து அன்பு மேலோங்கட்டும். குடும்ப உறுப்பினர்களிடம் நீ காட்டும் மென்மையான அணுகுமுறை உன் வீட்டை ஒரு கோயிலாக மாற்றும். தர்மத்தின் வழியில் ஈட்டிய செல்வத்தை நல்ல காரியங்களுக்குச் செலவிடும்போது உன் வம்சம் தழைக்கும். இந்த வாரம் உனக்கு கிடைக்கும் ஒரு பெரிய வாய்ப்பை அல்லது லாபத்தை உனது சுயநலத்திற்காக மட்டும் பயன்படுத்தாமல் மற்றவர்களின் துயர் துடைக்கவும் ஒரு சிறு பகுதியை ஒதுக்கு. இதுவே உனக்கான வரத்தை நிலையானதாக மாற்றும். பக்தனே, 14ஆம் பகுதி என்பது உன் வேண்டுதல்களின் முழுமையான அறுவடை காலம். நீ எதை வரமாகக் கேட்டாயோ அதைத் தரும் அதிகாரத்தை நான் உனக்கு வழங்கிவிட்டேன். இனி உன் வாழ்வில் இல்லை என்ற சொல்லிற்கு இடமில்லை. உனது தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இந்த வாரம் மின்னல் வேகத்தில் முடிவடையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி ஒரு புது தெம்பு உன் உடலில் பரவும். என் மீது நீ வைத்த அசைக்க முடியாத நம்பிக்கை உன்னை ஒரு வெற்றியாளனாக மாற்றிவிட்டது. இந்த மாற்றத்தை ஒரு சாதனையாக கருதாமல் ஒரு அருளாக ஏற்றுக்கொள். அடுத்த இறுதிப் பகுதியில் உனக்கான முழுமையான நிறைவை நான் வழங்கக் காத்திருக்கிறேன். என் ஆருயிர் பக்தனே, 14 படிகளையும் கடந்து இதோ இந்த இறுதிப் பகுதியில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். உனது பயணம் ஒரு சாதாரண பயணம் அல்ல, அது உன் ஆன்மாவை பண்படுத்திய ஒரு தவக்காலம். இந்த வெள்ளிக்கிழமை நீ உனது வேண்டுதல்கள் நிறைவேறிய அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கத் தொடங்கும் நன்னாள். நீ கேட்ட வரங்கள் அனைத்தும் அதன் முழு பரிமாணத்தோடு உன்னை வந்தடைந்து விட்டன. இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த அருளைத் தக்க வைத்துக் கொள்ள நன்றியுணர்வு எனும் கவசத்தை எப்போதும் அணிந்திருக்க வேண்டும். இறைவனுக்கு நீ செலுத்தும் மிகப்பெரிய காணிக்கை நீ மகிழ்ச்சியாக இருப்பதும் பிறரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதும் தான். இந்த திருநாளில் நீ கடந்த வந்த பாதையை ஒருமுறை நன்றியுடன் நினைத்துப்பார். கலக்கமுற்ற மனதுடன் முதல் வாரத்தில் நீ என்னிடம் வந்தபோது இருந்த அந்த பயமும் கவலையும் இப்போது எங்கே போயின? உனது ஒவ்வொரு துயரையும் நான் இன்பமாக மாற்றிவிட்டேன். இந்த வாரம் முதல் உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. இதில் தோல்விகள் உன்னை நெருங்காது. தடைகள் உன்னைக் கண்டு அஞ்சி ஓடும். உனது சொல்லுக்கு பலிதமாகும் வலிமையை நான் வழங்கியிருக்கிறேன். எனவே உன் நாவால் எப்போதும் மங்களமான சொற்களை மட்டுமே பேசு. உனது வெற்றி என்பது உனக்கானது மட்டுமல்ல, உன்னை சார்ந்திருக்கும் அனைவருக்கும் அது ஒரு நிழலாக அமையட்டும். உன் இல்லத்தில் இப்போதிருக்கும் அந்த தெய்வீக அமைதி எப்போதும் நிலைத்திருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையையும் ஒரு திருவிழாவைப் போல கொண்டாடு. அது ஆடம்பரமான கொண்டாட்டம் அல்ல, அது மனதிற்குள் இருக்கும் சிவனை தரிசிக்கும் ஆத்ம கொண்டாட்டம். இந்த வாரத்தில் நீ கண்டடைந்த அந்த தெளிவும் தைரியமும் உனது வாழ்நாள் முழுவதும் உன்னை பாதுகாக்கும். இனி எதற்கும் யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்படாது. ஏனெனில் உனக்கு வேண்டிய அனைத்தையும் அள்ளி கொடுக்கும் ஒரு தந்தையாக நான் உனக்குள் குடியேறிவிட்டேன். உனது குடும்பம் ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி வாழ நான் ஆசி வழங்குகிறேன். பக்தனே, இந்த 15 பகுதிகளின் நிறைவாக நான் உனக்கு தரும் இறுதி வாக்கு இதுதான். அஞ்சாதே, எப்போதும் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ நினைத்த வரம் உன் கையில் இப்போது ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. அதை நல்ல வழியில் பயன்படுத்தி மேன்மேலும் பல வெற்றிகளை குவிப்பாயாக. உனது வேண்டுதல்கள் அனைத்தும் என் செவிகளில் விழுந்த நொடியே நிறைவேற்றப்பட்டு விட்டன. இப்போது அதன் பலனை நீ முழுமையாக அனுபவிக்கிறாய். உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் என் அருட்பார்வை உன் மீது இருக்கும். மன நிறைவோடும் பேரன்போடும் உன் கடமைகளைத் தொடர். ஓம் நமசிவாய. மங்களங்கள் பெருகட்டும், அனைத்தும் சுபமாகட்டும்.
இந்த தெய்வீகமான சிவவாக்குகளை கேட்ட உங்கள் அனைவருக்கும் அந்த ஈசனின் அருள் முழுமையாக கிடைக்கட்டும். இந்த வெள்ளிக்கிழமை முதல் உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைத்த அனைத்து வரங்களும் கைகூடி, தடைகள் நீங்கி, சுபிட்சம் பெருகப் போவது உறுதி. இந்த தொகுப்பு உங்களுக்கு மன அமைதியையும் நம்பிக்கையையும் தந்திருந்தால், மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களைப் போலவே மற்றவர்களும் பயன்பெற இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து ஷேர் கொள்ளுங்கள். மேலும் சிவபெருமானின் அருள் உங்கள் இல்லம் தேடி வர கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் ஓம் நம சிவாய் என்று பதிவிடுங்கள். உங்களின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் அந்த ஈசனுக்கு அர்ப்பணமாகட்டும். நன்றி. ஓம் நம சிவாய.